Hello guys, welcome back to DS Cinema. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். ஹாய் சலோ. கிட்டத்தட்ட சோலோ லிவிங் ராக்னராக் வீடியோ போட்டு ஒரு மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் இனிமேல் நம்ம வீடியோஸ்ன்றது லேட் ஆகாது. பாஸ் இததான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோன்னு சொன்னீங்க. 1000 லைக் வந்தோடனே நான் அடுத்த வீடியோ போட்டுன்ற மாதிரி சொன்னீங்க. ஒரு மாசம் ஆள காணோம். கமெண்ட்ஸ்ல எவ்வளவு பேர் வீடியோ காணோம் கேட்டாங்க தெரியுமா? யோ நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தேயா. பட் இந்த தடவை கண்டிப்பா வீடியோஸ்ன்றது ரொம்ப லேட்டா வராது. ஸோ நீங்க நம்மளுன்றதுக்காண்டி இந்த வீடியோக்கு நான் லைக் டாக்கை செட் பண்ணல. நாளைக்கு காலையில 8 மணிக்கு இன்னொரு சோலோ லிவிங் ராக்னராக் வீடியோன்றது வரும். அந்த வீடியோட கடைசியில் லைக் டார்கெட் எவ்வளோன்றதை நான் காமிச்சிருப்பேன். அந்த டார்கெட்டை நீங்க ஒரே நாள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது மண்டே நைட்குள்ள ரீச் பண்ணிட்டீங்கன்னா டியூஸ்டே மார்னிங் இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். உள்ள நிறைய இருக்குது. ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நான் லைக் டாகை செட் பண்ணல. பட் நம்ம வீடியோ போட்டு ஒரு மாசம் ஆச்சு இல்லையா, அதனால நிறைய பேருக்கு நான் இந்த சோலோ வீடியோவை மறுபடியும் கண்டினியூ பண்றேன்றது தெரியாமலே போயிடும். ஸோ நீங்க என்னோட வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி மற்றவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் இல்லையா, அதனால மறக்காம அந்த ஹைப் மட்டும் தட்டி திருக்கி விட்டுருங்க. சார் ரைட் கைஸ், வளவலுக்குள்ள பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல தூதுவனால கண்ட்ரோல் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்க டெஷிக்கு அவனோட ஸ்டெல்த் ஸ்கில்லை யூஸ் பண்ணி பயங்கர ஸ்பீடா மூவ் ஆகிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட நம்ம சூஹோவோட 3 ஷேடோ சோல்ஜர்ஸ் அவனோட ஸ்டெல்த் ஸ்கில்லை யூஸ் பண்ணி வெட்டி சாக்கிறது மட்டும் இல்லாம நம்ம சூஹோவுமே அட்டாக் பண்ண வருவான். பட் நம்ம சூஹோவோட சென்சஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கனால அவனால டெஷிக்கை பார்க்க முடியலனாலும் டெஷிக் நடக்கிற அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அவனால கேட்க முடியுது. அந்த சத்தத்தை வச்சு நம்ம சூஹோ டெஷிக்கோட அட்டாக்கை டாஜ் பண்றான். ஆனா நம்ம சூஹோவால டெஷிக்கோட இந்த அட்டாக் எதிர்த்து எந்த ஒரு கவுண்டர் அட்டாக்மே பண்ண முடியல. பிகாஸ் அந்த அளவுக்கு இந்த டெஷிக் பேப்ல செம்ம ஃபாஸ்டா இருக்கான். சொல்ல போனா சூஹோவோட சென்சஸ் என்னதான் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த டெஷிகோட அட்டாக்ல ஒரு சில அட்டாக் நம்ம சூஹோ மேல கீழல்களை போடுது. அந்த அளவுக்கு இந்த பயப்ல செம்ம ஃபாஸ்டா இருக்கான். சோ எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த நம்ம தூதுவன் அவன் மனசுக்குள்ள பி ரேங்க்ல இருந்து ஏ ரேங்க் லெவல் அட்டைன் பண்ண இந்த டெஷிக்க சூஹோவால டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம தூதுவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சூஹோ டைரக்டா டெஷிக் மூலியமா தூதுவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இட்டாரும் சொல்ற, தூதுவன நான் உன்கிட்ட பேசுறது உனக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். நான் இவ்வளவு நாளா என்னோட ஐடென்டிட்டியை மறைச்சதுக்குரிய காரணம் நான் உன்கிட்ட மாட்டிக்க கூடாது, என்னோட ஐடென்டிட்டி உனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னா நான் இவ்வளவு நாளா என்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு நிறைய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த செயல்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே என் மனசுக்குள்ள ஒரு சில கேள்விகள் தோணிக்கிட்டு இருந்துச்சு. 8 சொல்ல இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட தூதுவன் எதுக்காண்டி ஸ்டார் டஸ்ட்டை யூஸ் பண்ணி இந்த உலக மக்களை மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றான்? எதுக்காண்டி அவனோட ஐடென்டிட்டியை மறைச்சு வைக்கிறான்? எதுக்காண்டி அவன் எக்ஸ்போஸ் ஆக மாட்டேங்கிறான்? ஒருவேளை அவன் இந்த உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆகிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது போல அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் விங்சங் மூலியமா நீ இந்த உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆகுறன்ற விஷயத்தை எனக்கு எக்ஸ்போஸ் பண்ண. சோ இட்டாரம் சொல்ற தூதுவனான நீ இந்த உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆகுறன்ற விஷயத்தை எனக்கு காமிச்சிட்ட. ஆனா உன்னோட ஐடென்டிட்டியை நீ மறைக்கிற அப்படின்னா என்ன மாதிரியே உனக்கும் பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? நீ ஏதோ ஒரு சம்பவத்தை பண்றதுக்காண்டி தான் உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு வச்சிருக்க. ஆனா நான் இனிமேலும் என்னோட ஐடென்டிட்டியை மறைக்க மாட்டேன். அதே மாதிரி நீயும் உன்னோட ஐடென்டிட்டியை மறைக்காம என் கூட நேருக்கு நேரா வந்து சண்டை போடுறா அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ தூதுவன் கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அவனோட ஷேடோ யூஸ் பண்ணி செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருந்த டெஷிக்கை பிடிச்சி அவனோட ஷேடோ ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ஏகப்பட்ட ஸ்பியர்ஸ் டெஷிக்கோட உடம்புல இறக்கி நம்ம டெஷிக்கை அங்கேயே போட்டு தள்ளுறான். இப்படி டெஷிக்கோட உடம்புல ஏகப்பட்ட ஸ்பியர்ஸ் இறங்கி இருக்கும் இல்லையா, அதோட இம்பாக்ட் நம்ம தூதுவனை பாதிக்க அப்போ அந்த இம்பாக்ட்னால நம்ம தூதுவனோட ஒரு கண்ணுல இருந்து அப்படியே ரத்தம் வலிய ஆரம்பிக்குது. அவன் நம்ம சூஹா அவன் கண்ணில் கையை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதை நோட்டீஸ் பண்ண நம்ம லிம்மு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம தூதுவன் இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி மலுப்புறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் மறுபடியும் நம்ம சூஹோவை தான் கட்டுறாங்க. அப்போ நம்ம சூஹோ டெஷிக் அண்ட் டாங்ஸுக்கு இவங்க 2 பேரோட பாடியில இருந்து ஷேடோஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஷேடோஸ் கிட்ட உங்களால எத்தனை இன்னசென்ட் பீப்புள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா, அதுக்குரிய தண்டனையா நீங்க 2 பேரும் இவங்க கூட கடைசி வரைக்கும் ஒண்ணா சேர்ந்து சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ அந்த 2 ஷேடோஸையுமே ஷேடோ ஐட்டமா கன்வெர்ட் பண்றான். அப்போ அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்ல நம்ம சூஹோ நினைச்சது வராம அதுவாவே 2 ஐட்டம்ஸை கிரியேட் பண்ணுது. ஒன்னு ரேர் கிரேட்ல இருக்கக்கூடிய ஆர்மர், அப்புறம் இன்னொன்னு ஹீரோ கிரேட்ல இருக்கக்கூடிய ரிங் ஆஃப் த மர்டரர்னு ஒரு ரிங் உருவாகுது. சோ இந்த ஹீரோ கிரேட்ல இருக்க ரிங்கு கூட கான்ட்ராக்ட் மேக் பண்ணி அதுக்கு ஒரு நேம் அசைன் பண்ணா நம்ம சூஹோ லெவலப் ஆகுற மாதிரியே சூஹோ இந்த ரிங்கை யூஸ் பண்ண இந்த ரிங்குமே லெவலப் ஆகும். பட் நம்ம சூஹோ இந்த ரிங்குக்கு ஒரு பேர் வச்சாதான் அந்த கான்ட்ராக்ட்ன்றது கம்ப்ளீட் ஆகும். அதனால நம்ம சூஹோ இந்த மோதிரத்துக்கு என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சிஸ்டம் இன்பில்டா அந்த ரிங்குக்கு ஒரு பேரை கொடுத்திருக்கோம், ரிங் ஆஃப் த மர்டரர் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை கொடுத்திருக்கோம். அப்போ நம்ம சூஹோ அதுல தி மர்டரர்ன்ற பேரை பார்த்தோன்னே இந்த ரிங்குக்கு கீரான்ற பேரை கொடுத்துறான். இந்த கீரான்ற பேரை ஏற்கனவே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இந்த பேர் எந்த அனிமேல வரும்ன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சரி, பேக் டு தி மாங்கா.
பண்றான். நம்ம சூஹோ இந்த ரிங்குக்கு பேர் வச்சோடனே அந்த கான்ட்ராக்ட்ன்றது கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம சூஹோ எப்படி லெவலப் ஆகுறானோ அதே மாதிரி இந்த ரிங்குமே லெவலப் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சூஹோ நான் இதே மாதிரி ஹீரோ கிரேடுக்கு மேல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணனா என்னால சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆக முடியும். நான் இந்த எபிலிட்டி யூஸ் பண்ணி நான் சீக்கிரமா அப்பாவை ரீச் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோவை மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே சடனா மறுபடியும் அவனோட ஷேடோஸ் எல்லாமே டக்குன்னு வேனிஷ் ஆகிறத நம்ம சூஹோ நோட்டீஸ் பண்றான். அப்படி அந்த ஷேடோஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறவன் நேரா நம்ம சூஹோ இருக்க இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். அதை நோட்டீஸ் பண்ண நம்ம சூஹோவை எந்த பாதையில வரான் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சூஹோ முன்னாடி இருந்த ஒரு பில்டிங்கை உடச்சுக்கிட்டு ஒரு ஒயிட் கலர் மான்ஸ்டர் சூஹோ முன்னாடி வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம சூஹோ கிட்ட யாரா நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன ஹண்டரா, உன் உடம்புல இருந்து எதுக்கு ரத்த வாட வருது அப்படின்ற மாதிரி அந்த மான்ஸ்டர் சூஹோ கிட்ட கேக்குது. ஆக்சுவலா இந்த மான்ஸ்டர் வேற யாரும் இல்ல, நம்ம பிக் யோன்ஹோ தான், அதாவது ஒயிட் டிகர் கில்டோட கில்டு மாஸ்டர். பட் ஆரம்பத்துல நம்ம சூஹோ யோன்ஹோவை பார்த்தோன்னே ஒரு மான்ஸ்டர் இவன் எங்க பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பான். பட் நம்ம யோன்ஹோ தான் நான் மான்ஸ்டர்லாம் இல்லடா, நான் தான் இஸ்ரா ஹண்டர் பிக் யோன்ஹோ அப்படின்ற மாதிரி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சூஹோக்கு இவர் யாருன்றது தெரிய வருது. அப்போ நம்ம சூஹோ டைரக்டா யோன்ஹோ கிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம நான் தான் சங் சூஹோ, என்னை ஒரு வாண்டட் கிரிமினலா அறிவிச்சிருக்காங்க, ஆனா நான் ஒரு நல்லவன், நான் ஒரு இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ டைரக்டா யோன்ஹோ கிட்ட சொல்ல இதை கேட்ட யோன்ஹோ உனக்கு தைரியம் ஜாஸ்திடா, என் கிட்டயே டைரக்டா நீ ஒரு வாண்டட் கிரிமினல்ன்றத சொல்ற பாத்தியா, சரி நீ சொல்ற மாதிரியே நீ நல்லவனாவே இருந்துட்டு போ, ஆனா நீ நல்லவன்றத என்கிட்ட எப்படி ப்ரூவ் பண்ணி காட்டுவ அப்படின்ற மாதிரி நம்ம யோன்ஹோ அவனோட ஒரு ஷார்ப்பான கிளாவை சூஹோவோட கழுத்து பக்கத்துல வச்சு கிட்டத்தட்ட நம்ம சூஹோவை மிரட்டுற மாதிரி கேட்கிறான். அப்போ நம்ம சூஹோ அவன் கழுத்து பக்கத்துல இருந்த கிளாவை நவட்டி விட்டுட்டு பிக் யோன்ஹோ கிட்ட நான் ஒரு இன்னசென்ட்ன்றத ப்ரூவ் பண்றதுக்கு இது நேரம் இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ யோன்ஹோ கிட்ட சொல்ல இதை கேட்ட யோன்ஹோ தம்பி இங்க உனைய காப்பாற்றுறதுக்கே ஒரு ஆள் வரணும், நீ என்ன நிலைமையில இருக்குன்றது உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி நம்ம யோன்ஹோ சூஹோ கிட்ட சொல்ல அப்ப இதை கேட்ட நம்ம சூஹோ நான் என்ன நிலைமையில இருக்குன்றது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா ஒரு ஹண்டரோட கடமை மக்களை காப்பாற்றுறது தான். ஆஸ் அ ஹண்டரா நம்ம ரெண்டு பேரும் இங்க வேஸ்ட் பண்ற ஒரு செகண்டும் வேற ஏதாச்சும் இடத்துல வேற ஏதாச்சும் ஒரு ஹியூமன் கொல்லப்பட்டுக்கிட்டு இருப்பான், நான் உங்ககிட்ட நான் நல்லவேன்ற ப்ரூவ் பண்ற நேரத்துல நிறைய பேர்த்த நான் காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ யோன்ஹோ கிட்ட சொன்னோன்னே நம்ம யோன்ஹோக்கு பழைய ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதாவது யோன்ஹோ ஒரு எஸ்ரா ஹண்டரா மாறதுக்கு முன்னாடி அவன் ஒரு ஃபயர் ஃபைட்டரா இருந்திருப்பான். அப்படி அவன் ஃபயர் ஃபைட்டரா இருந்தப்போ அவனோட சீஃபா இருந்தது தான் சூஹோவோட தாத்தா. ஸோ அப்படி யோன்ஹோ சூஹோவோட தாத்தா கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சூஹோவோட தாத்தா யோன்ஹோக்கு சூஹோ சொன்ன மாதிரியே ஒரு அட்வைஸை கொடுத்துருப்பாப்ல. ஸோ அதே மாதிரியான ஒரு அட்வைஸ் நம்ம சூஹோ சொன்னதை கேட்டோன்னே நம்ம சூஹோ யாருன்றது யோன்ஹோக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுது. ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேயே நம்ம யோன்ஹோ சங் சூஹோன்ற பேரை கேள்விப்பட்டோன்னே இவன் பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். பட் இப்போ சூஹோ யாருன்றது யோன்ஹோக்கு தெரிய வந்தோடனே நம்ம யோன்ஹோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்றா அப்படின்ற மாதிரி சூஹோ கிட்ட சொல்லிட்டு அப்படியே சூஹோவை பிடிச்சி தூக்கி என் கேப்டன் இந்த சங் சூஹோன்ற பேரை என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்காப்ல, நீ சங் இல்வானோட பேரன் தானே அப்படின்ற மாதிரி நம்ம யோன்ஹோ சூஹோ யாருன்றது தெரிஞ்ச உடனே பயங்கரமா சந்தோஷப்படுறான். ஸோ யோன்ஹோவோட மென்டாரோட பேரன் தான் சங் சூஹோன்றனால நம்ம யோன்ஹோ சூஹோ ஒரு வாண்டட் கிரிமினலா இருந்தாலும் இவன் கண்டிப்பா ஒரு இன்னசென்ட்டா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம யோன்ஹோ சூஹோ கூட ஒன்னா சேர்ந்து ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க வில்லன்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நாக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப யோன்ஹோ சூஹோ கிட்ட நீ அந்த வில்லன்ஸ் அடிக்கிறதுலாம் சரி, ஆனா அந்த வில்லன்ஸ் அடிக்கும் போது நீ பயங்கரமான சத்தத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ கிட்ட சொல்லியிருப்பாரு போல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஹோமே அவனோட சமன்ஸை யூஸ் பண்ணாம அங்க இருக்க வில்லன்ஸ் எல்லாத்தையுமே அவன் வெறுங்கையிலேயே அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி சூஹோ அந்த வில்லன்ஸ் அடிச்சு நாக் அவுட் பண்ணும்போது பயங்கரமான சத்தம்ன்றது வெளிப்படுது. இதை பார்த்த யோன்ஹோ சூஹோ கிட்ட பரவாயில்லடா, உன்னோட சமன்ஸை தாண்டி நீ உன்னோட பேர் ஹேண்ட்லயே பயங்கரமா சண்டை போடுறிய, இதனாலதான் உன் தாத்தா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட உன்னைய பத்தி பெருமையாவே பேசிக்கிட்டு இருந்தாரு போல அப்படின்ற மாதிரி நம்ம யோன்ஹோ சூஹோ கிட்ட சொல்ல அப்ப சூஹோ என் மனசுக்குள்ள ஒயிட் டைகர் கில்டோட கில்டு மாஸ்டர் தாத்தாவுக்கு கீழே வேலை பார்த்தவன்னு யாரு கண்டா அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ என் மனசுக்குள்ள நினைச்சிட்டு யோன்ஹோ கிட்ட நீங்களுமே சாதாரண ஆள் இல்ல, உங்களோட பவர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு, ஒரு எஸ்ரா ஹண்டர்னா இப்படிதான் இருப்பாங்களா, தக்காளி தாறுமாறா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ யோன்ஹோ கிட்ட சொல்லிட்டு இப்பதான் யோன்ஹோ கிட்ட எதுக்காண்டி நீங்க நீ சத்தமா அடிக்க சொன்னீங்க, எல்லா அடியுமே சத்தமா இருக்குன்னு எதுக்காண்டி சொன்னீங்க, நான் இந்த அதிக சத்தம் கேட்கற மாதிரி அடிச்சேன்னா அந்த வில்லன்ஸ் எல்லாருமே பயந்து ஒளிஞ்சுப்பாங்கல்ல, அவங்க வெளியே வர மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ யோன்ஹோ கிட்ட கேட்க அதை கேட்டு யோன்ஹோ சூஹோ கிட்ட நம்மளுக்கு அதுதானே வேணும், அந்த வில்லன்ஸ் எல்லாருமே எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை பார்த்து பயந்து ஒளிறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளால மக்களை காப்பாற்ற முடியும். ஸோ நம்மளோட முக்கியமான கோலே மக்களை காப்பாற்றுறது தானே, இந்த வில்லன்ஸை பிடிச்சி அடிச்சு அவங்க நாக் அவுட் பண்றதுலாம் நம்ம வேலை இல்லை, நம்ம வேலை மக்களை காப்பாற்றுறது மட்டும்தான். எந்த அளவுக்கு நம்மளோட சத்தம் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வில்லன்ஸ் எல்லாமே பயந்து ஒளிவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோன்ஹோ சூஹோ கிட்ட சொல்லிட்டு அவனோட பவர்ஸை கொடூரமா ஃபிளிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல பயங்கரமான சத்தத்தை வெளிப்படுத்துறான். எல்லாத்தையும் கேட்டு நம்ம சூஹோ இவர் சொல்ற பாயிண்ட்ஸும் கரெக்டா தான் இருக்கு, ஒரு கில்டு மாஸ்டர் லெவல்ல இருக்கக்கூடிய மனுஷன் இப்படிதான் யோசிப்போம் போல அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு யோன்ஹோ கூட கம்பெனி கொடுத்து நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம யோன்ஹோ சூஹோ கிட்ட உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காடா அப்படின்ற மாதிரி கேட்கறாப்ல. அதுக்கு நம்ம சூஹோ இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு நம்ம யோன்ஹோ சூஹோ கிட்ட சரிட்டு என்னோட மகளுமே சிங்கிளா தான் இருக்கா, சோ உன் தாத்தா கிட்ட பேசி நம்ம ஃபேமிலிஸ் நடுவில் ஒரு முடிச்ச போட்டுற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நம்ம யோன்ஹோ சூஹோ கிட்ட சொல்ல நம்ம சூஹோ
சூஹோக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. தக்காளி என்னையா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ மனசுல நினைக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் மீஹோவை கட்டுறாங்க. அப்போ மீஹோ அந்த ஊர்ல இருந்த ஒரு சில ஹண்டர்ஸ், ஆர்டினரி ஹியூமன்ஸ்னு எல்லாத்தையுமே காப்பாத்தி ஒரு பில்டிங்கோட மாடியில நிப்பாட்டிட்டு ஹெலிகாப்டர்ல பறந்து வந்துகிட்டு இருந்த ஊதின்சலுக்கு கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். ஊதின்சல் ஹெலிகாப்டர்ல இருந்து மீஹோ கிட்ட மக்களை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிமா. அண்ட் இந்த இடத்துல ஏகப்பட்ட பிளாக் கலர் ஹியூமனாய்ட் மான்ஸ்டர்ஸ் மாதிரி நின்றுகிட்டு இருக்குங்களே, அதுங்களாம் என்ன, அதுங்களாம் மான்ஸ்டர்ஸா அப்படின்ற மாதிரி நம்ம ஊதின்சல் மீஹோ கிட்ட கேட்க, அப்போ மீஹோ அதுங்களாம் மான்ஸ்டர்ஸா இல்ல என்னன்றதை என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி மீஹோ ஊதின்சல் கிட்ட சொன்ன உடனே அப்ப எல்லாத்தையும் கேட்டு நம்ம டெகியூ அப்படின்னா இந்த பிளாக் கலர் மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அந்த டெரரிஸ்டையும் இந்த பிளாக் கலர் மான்ஸ்டர்ஸையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஊதின்சல் கிட்ட சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து குதிச்சிடுறான். இதை பார்த்து நம்ம ஊதின்சல் டேய் டெகியூ ஒரு நிமிஷம் இருடா, சீரியஸ்லி யாரா நீ அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் போதே நம்ம டெகியூ குதிச்சிடுறான். குதிச்சு அந்த பயப்ல ஏர்ல பறந்துகிட்டு இருக்கும் போதே அவனோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி சூஹோவோட ஏகப்பட்ட சம்மன்ஸை அக்யூரேட்டா பின் பாயிண்ட் பண்ணி ஒரே அட்டாக்ல அந்த எல்லா சம்மன்ஸுமே அடிச்சு நாக் அவுட் பண்றான். இப்படி டெகியூ அவனோட பவர்ஸை லார்ஜ் ஸ்கேல்ல யூஸ் பண்றத நம்ம சூஹோ அண்ட் யோன்ஹோ ரெண்டு பேருமே நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. இப்படி அவங்க நோட்டீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலே டெகியூ சூஹோ இருக்க இடத்துக்கு வரது மட்டும் இல்லாம சூஹோவை பார்த்தோன்னே பயபிளிக்கு செம்மையா வெறியாகுது. நீ மட்டும் அந்த ஸ்டார் டஸ்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம இருந்திருந்தனா இந்நேரத்துக்கு மிங்சங் உயிரோடு இருந்திருப்பான்டா அப்படின்ற மாதிரி நம்ம டெகியூ வெறியில அவனோட ஆரோவை பயங்கர ஸ்பீட்ல லான்ச் பண்றான்.